இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேதமின் மன மகிழ்ச்சி. 2 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தின் 2வது பகுதி. முதல் பகுதியிலே எலிசா தீர்க்கதரிசி சீரியா ராஜா பெனாதாத் சுகமடைவாரா சுகமடைய மாட்டாரா என்கிற தீர்க்க தரிசனத்தை ஆசகேலிடம் சொல்லிவிட்டு ஆசகேல் சீரியாவின் ராஜாவாவான் என்கிற தீர்க்க தரிசனத்தை உரைக்கிற செய்தியை நாம் பார்த்தோம். சில எபிசோடுகளாகவே 1 ராஜாக்களின் புத்தகம் அந்த 16-17ஆம் அதிகாரத்தில் இருந்து இஸ்ரவேலின் ராஜா ஆகாபை குறித்து 1 ராஜாக்கள் இறுதி வரை நாம் பார்த்தோம். 2 ராஜாக்கள் ஆரம்பமாகும் பொழுது ஆகாப், பிரபலமான ஆகாப், எல்லாருக்கும் ரொம்ப பிரபலம். அவரை காட்டிலும் அவருடைய மனைவி மிக பிரபலம், ஏசபேல். ஆகாப் ஏசபேல் தம்பதியினுடைய மகன் யோராம் ராஜாவாக இருக்கிறார். அதைத்தான் நாம் இந்த அதிகாரங்களில் 2 ராஜாக்களிலே நாம் பார்த்து கொண்டே வந்தோம். இப்பொழுது ஒரு சிறிய நிறுத்தம். யூதாவின் ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியில் தொடர்கிறார்கள். யூதாவின் 5வது ராஜாவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது ராஜா யோசபாத், இவரை குறித்து 1 ராஜாக்களில் பார்த்தோம். நல்ல கேப். அதுக்கு பிறகு இப்ப யூதாவின் ராஜாக்கள் கொஞ்சம் தொடர போகிறார்கள். யோசபாத் ராஜாவினுடைய மகன் யோராம். அங்கே ஆகாபுடைய மகன் பெயரும் யோராம். நீங்கள் நன்றாக வாசித்து பார்க்க வேண்டும். 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபின் குமாரன் யோராம் அவருடைய 5ஆம் வருஷத்தில் யோசபாத் யூதாவில் ராஜாவாயிருக்கையில் யோசபாத்தின் குமாரனாகிய யோராம், பார்த்தீங்களா 2 யோராம் வர்றாங்க. ஒரு யோராம் ஆகாப் ஏசபேல் தம்பதியினருடைய மகன் யோராம். இன்னொரு யோராம் யூதா ராஜாக்களின் பட்டியலில் வருகிற யோசபாத்தின் மகன் யோராம். இப்போ 2 பேர், ஒருத்தர் இஸ்ரவேல்ல ராஜாவா இருக்கிறாரு, இன்னொருத்தர் யூதாவில் ராஜாவா இருக்கிற 2 ராஜா பேரு யோராம் தான். நம்ம ஊர்ல பல பேர் டேவிடு, ஆபிரகாம், எஸ்தர், மேரி என்று வைத்துக் கொள்வதை போல அவர்கள் வைத்திருந்ததனுடைய விளைவு இன்றைக்கு நாம் குழம்பாமல் சற்று தெளிவாய் மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். பிறகு இந்த யூதாவின் ராஜாவைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த யூதாவின் ராஜா யோராம் யாரை திருமணம் செய்திருந்தார்? ஆகாப் ஏசபேல் தம்பதி இஸ்ரவேலின் ராஜாவா இருந்தாங்கல்ல, அவங்களுடைய மகள் அத்தாலியாலை இந்த யோராம் திருமணம் செய்திருந்தார். பாருங்க. அப்ப இந்த அத்தாலியாலோட சகோதரன் யோராம் இஸ்ரவேலில் ராஜாவாய் இருக்கிறார். அத்தாலியால் தன் கணவனோடு யூதாவிலே ராஜாவாய் இருக்கிறார். 2 ஒரே குடும்பம், சண்டையே வராது. இப்ப 2 குடும்பத்திற்கும் 2 நாட்டிற்கும் சண்டையே வராது. ஏனென்றால் உறவுக்காரர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒன்று கவனிக்கப்பட வேண்டியது, ஆகாப் ஏசபேல் தம்பதியிலே ரொம்ப மோசமான முன் உதாரணமாய் இருந்த தம்பதியர் என்றால் அவர்களுடைய மகள் அத்தாலியால் எப்படிப்பட்டவளாய் இருப்பாள்? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. தாயினுடைய குணங்கள் தான், தாயினுடைய பாகால் வணக்கம் தான் அத்தாலியால். எப்படி ஏசபேல் பாகால் வணக்கத்தை இஸ்ரவேல் தேசத்தில் கொண்டு வந்தாலோ, இப்பொழுது அத்தாலியால் மூலம் யூதாவிற்குள்ளும் அந்த பாகால் வழிபாடு வர ஆரம்பித்து விட்டது. யோராம் மோசமானவராய் பொல்லாத ஆட்சி செய்கிறார். யோசபாத் தேவனை பிரியப்படுத்துகிறவர். தேவனை பிரியப்படுத்தின யோசபாத்தினுடைய மகன் அத்தாலியாலை திருமணம் செய்தது நிமித்தம் யூதாவுக்குள்ளும் இப்பொழுது பொல்லாப்பு வர ஆரம்பித்து விட்டது. பாருங்க. ஆனா கர்த்தர் ஏற்கனவே தாவீதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், உன் குமாரருக்குள்ளே என்னாலும் ஒரு விளக்கை உனக்கு கட்டளையிடுவேன். ஆகவே கர்த்தர் பொல்லாதவர்களாய் இவர்கள் இருந்தாலும் அமைதி காக்கிறார். எதற்காக? தாவீதுக்கு கொடுத்த வார்த்தையின் நிமித்தம். இப்போ இந்த யோராம் எப்பொழுதுமே கர்த்தரை விட்டு விலகினால் கர்த்தர் கலகங்களை அனுமதித்து விடுவார். ஏதோமியருக்கும் யூதாவுக்கும் கலகம் உண்டாகிறது. லிப்னா பட்டணத்தாருக்கும் யூதாவுக்கும் கலகம் உண்டாகிறது. யோராம் இந்த கலகங்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதனால் தன்னுடைய நாட்டின் சில பகுதிகளை கூட இழக்க நேரிடுகிறது. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்ந்தால் இழப்புகள் தான் நேரிடும்.
இப்போ இதற்கு பிறகு யார் வருகிறார் என்றால், இந்த யோராம் அத்தாலியால் இருக்காங்கல்ல, இவர்களுடைய மகன் அகசியா ராஜாவாகிறார். யோராம் அவருடைய காலம் முடிவடைகிறது. அவர் எவ்வளவு காலம்? 17ஆம் வசனம் சொல்லுகிறது, யோராம் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம். 8 years அவர் ஆட்சி செய்த பிற்பாடு அவருடைய மகன் அகசியா ராஜாவாகிறார். இந்த அகசியா யாரு? அத்தாலியாளுடைய மகன். இந்த அகசியாவுக்கு ஆலோசனைக்காரராக இருந்தது கூட அத்தாலியால் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த 2 ராஜாக்களில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் 2 நாளாகமத்தின் புத்தகங்களிலும் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த யூதாவின் ராஜாக்களை குறித்து தனியே நான் ஒரு புத்தகம் எழுதி கொண்டிருக்கிறேன். மிக விரைவில் அந்த புத்தகம் வெளியிடப்படும். அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி அந்த 20 ராஜாக்களை குறித்து தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இப்போ யோராம் 24ஆம் வசனம், யோராம் தன் பிதாக்களோட நித்திரை அடைந்து பிதாக்களிடத்தில் தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பதிலாக அவன் குமாரன் அகசியா ராஜாவானான். இப்ப அகசியா ராஜா வந்துட்டாரு. அகசியா ராஜாவாகிற போது 22 வயதா இருந்து ஒரே வருஷம்தான் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினார். ஏனென்றால் அவன் மிகவும் பொல்லாப்பானதை செய்தான் என்று சொல்லி இங்கே வேதவசனம் சொல்லுகிறது. இப்போ பாருங்க, மறுபடியும் சொல்லுகிறேன், இஸ்ரவேலிலே யோராம் தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆகாப் ஏசபேலுடைய குமாரன் யோராம். இங்க அத்தாலியாளுடைய மகன் அகசியா வந்துட்டார். அகசியாவுக்கு தாய் மாமா தான் இஸ்ரவேல்ல ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஸோ 2 பேரும் ரொம்ப இஷ்டம். அவருக்கு ஒரு கஷ்டம்னா இவர் உதவி செய்ய போயிடுவார். ஆசகேல்னு சீரியாவில் ஒரு ராஜா இருந்தார்னு பார்த்தோம்ல, அவரு எங்க யுத்தம் வருது? இஸ்ரவேலோட. அவருக்கு உதவி செய்வதற்கு இவர் போறார். ஏன்னா மாமா இல்ல, மாமா சண்டை போட போறாரு. மாமாவுக்கு உதவி செய்வதற்காக இந்த அகசியா போகிறார். அப்பொழுது என்ன நடந்தது என்பதை நாம் அடுத்த எபிசோடிலே நாம் பார்க்கலாம். கர்த்தரை முன்வைத்தால் கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலும் துணை நிற்கிறவராய் சகாயராய் இருக்கிறார். கர்த்தரை விட்டு விலகினோம் என்றால் கர்த்தர் கலகங்களை அனுமதித்து விடுவார், கஷ்டங்களை அனுமதிக்கிறார், பொல்லாப்பை அனுமதித்து விடுகிறார். ஏனென்றால் எப்படியாகிலும் தேவனை நோக்கி பார்ப்பதற்கு அந்த சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்தி கொள்வோமா என்று கர்த்தர் காத்திருக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரை எப்பொழுதும் முன்வைத்திருந்தால் நாம் அசைக்கப்படுவது இல்லை. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த யூதாவின் ராஜாக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை முன்வைக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதத்தையும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் விக்கிரக வழிபாடுகளின் பின்னால் போகும் பொழுது தகப்பனே, உம்முடைய கரத்தில் இருந்து எதிர்மறையான விஷயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் நேரிடுகிறது. எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த பாடத்தை எங்கள் இருதயங்களில் எழுதி வைத்து கொண்டு எப்பொழுதும் நாங்கள் உம்மை பின்பற்றுகிறவர்களாய் ஆண்டவரே பின்மாறி போகாமல் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவித்தாரும். நீர் ஒருவரே தேவன் என்பதில் உறுதியாயிருக்க கிருபைத்தாரும். உம்மையே நோக்கி பார்க்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.